ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான கட்டி சோறுங்க. அதாவது கிராமப்புறங்களில் இது சாந்து சோறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்டைல்லன்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வரக்கொத்தமல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 4-5 துண்டு சின்னதாக பட்டை, 7-8 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். கூடவே வரமிளகா ஒரு 10-15, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால ஒரு 3 எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் நம்ம அறுத்து தாளிக்க போகிறோம். ஒரு டம்ளருக்கு 2 தக்காளிங்கிற வீதம் 8 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், கூடவே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. உங்களுக்கு புதினா கொத்தமல்லி தலை இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் எடுத்து வச்ச ஸ்பைசஸை எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டு வரட்டும். இது வறுக்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா தீஞ்சு போய்கிடும். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இது கூடவே கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் பெரிய வெங்காயத்தில் ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி ஆட்டி அதில் குழம்போ இந்த மாதிரி சாந்து சாப்பாடோ செய்யும்போது சூப்பராக இருக்குங்க அதோட டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பச்சையாகவே நம்ம போட்டு ஆட்டி நம்ம குழம்பு வைக்கிறத விட ஒவ்வொரு முறையும் குழம்பு வைக்கும்போது இல்லை இந்த மாதிரி செய்யும்போதோ நீங்கள் தேங்காயை இந்த மற்ற பொருட்களோடு சேர்த்து வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த சாப்பாடு கெடாமல் இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பொடி பண்ணி எடுத்துருக்கோம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எடுத்து நல்லா சாந்தாக ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையுமே ஒட்டுக்காக சேர்த்து நான் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் பேன் எடுத்துருக்கேங்க. அதாவது சாப்பாடை செய்கிறதுக்காக ஒரு டபரா எடுத்து வச்சுருக்கேன். இதில் சாப்பாடுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில், நெய், கடலெண்ணெய் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 பிரிஞ்சி இலை, கூடவே 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வெங்காயத்தை ஆட்டும் போதே சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்காமையும் கூட இருக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் எப்பயும் செய்கிறதுனால கண்டிப்பாக நான் வெங்காயத்தை வதக்கிட்டு தான் மற்ற பொருட்களை சேர்த்துவேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்ச சாந்தை இதில் சேர்த்துக்கலாம். சாந்து சேர்த்தும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எந்த மிக்சிலேயோ உரல்லையோ ஆட்டியிருப்போம்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிட்டு அதை ஊற்றினாவே போதும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வதங்கும் போதே வாசம் கும்முன்னு வருங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் போது நல்ல மணமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்மளோட சாந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கான தண்ணியை சேர்த்த போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே சாப்பாடுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள், வதக்கும் போது அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அடி பிடிச்சிட்டா கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு கசப்புத்தன்மை உண்டாகிடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 4 டம்ளர் அரிசி நான் ஊற போட்டிருக்கேங்க. அதுக்கு 8 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு ரேஷியோவில் நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போது நல்லா கொதிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி சேர்த்தனதுக்கு அப்புறமா சாந்து நல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்குறவங்க உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே அரிசி போட்டதுக்கு அப்புறமா தான் உப்பு காரம் செக் பண்ணுவேன். இப்போது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இது கொதிஞ்சு வரட்டும். இப்போது நம்மளோட தண்ணியில் நான் கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டேன்னா நீங்கள் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட 1 ஸ்பூன் அளவோ இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடோட ஃப்ளேவர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்தனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு காரம் கரெக்டாக தான் இருக்குது, மசாலா பொருட்களும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் போது கல்லுப்புக்கு பதிலாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சிரும், நம்ம உப்பு செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறமா அப்பப்போ திறந்து நீங்கள் அடி பிடிச்சிருக்காமல் இருக்கான்னு பாருங்கள், கிண்டி விடுங்க அப்பப்போ. அப்போ தான் சாப்பாடு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கிறேன். இதே போல் அப்பப்போ ஒரு 2-3 தடவையாவது செய்யுங்க. இப்போது இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி பார்த்தீங்கன்னா சாப்பாடும் தண்ணியும் சமமான அளவில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம தவாவை வச்சுட்டு தம்மில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு பாத்திரத்தை வச்சுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். இப்போது சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. 20 நிமிஷம் ஆகிடுச்சு. சாப்பாடும் வெந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக மணமாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கிராமப்புறங்களில் இந்த மாதிரி ஐட்டமை அடிக்கடி செய்வாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.